குடும்பங்களில் சிக்கல் வரும். அதன் உணர்வின் தன்மையை நாம் செயல்படுத்த வேண்டும். குடும்பத்துக்குள்ள இருந்தாச்சுன்னா சில நேரங்களில் அவங்க பிடிவாத நிறைய இருக்கும். அது அதிகமான நாம் நுகர்ந்தால் நமக்குள் வந்து ஆக இந்த பகைமைதான் வளரும், வெறுப்பின் தன்மை தான் வளருமே தவிர இந்த வெறுப்பை மாற்றுவதற்கு வழி இணைப்பதை வெறுப்புணர்ச்சிகள் வரும்போதெல்லாம் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. அப்போது அவர்களுக்கெல்லாம் சிந்தித்து அந்த ஆற்றல் பெற வேண்டும் என்று நம்ம மனதில் வலிமை பெற வேண்டும். இப்படி நாம் வலிமை பெற்று வைத்தால் அவர்கள் உணர்வு நம்மை இயக்காது. ஆனால் நாம சொல்வதை கேட்கவில்லை, அவர்கள் உணர்வு அதை கேட்காது தடுக்கின்றது என்றால் அதை நீங்கள் நமக்குள் அந்த உணர்வு இயக்காதபடி தடைப்படுத்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய உணர்வுகள் எல்லை கடந்து செல்லப்படும் போது அவங்க சிந்திக்கும் ஆற்றல் அங்கே வரும். ஆக நமக்குள் அவர்களை திருந்த வேண்டும், தெளிய வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டு இந்த உணர்வை வலுவைக்குக் கொண்டால் அவர் கேட்காத நிலை சென்றாலும் அவங்களை சிந்திக்கும்படி செய்யும். அப்போது நாம் எடுத்த உணர்வு அவரை பிரித்து வாழ வழி கொடுக்கும். இல்லை என்றால் நம் பெரிய நியாயஸ்வர் மாதிரி கொண்டு கூப்பிட்டு வந்து ஒரு மறுபடியும் அவங்களுக்கு அடிக்கடி நீங்க புத்திமதி சொன்னால் விஷயத்திலே பாலை போட்ட மாட்டார். அந்த விஷயம் என்ற நிலையில் நல்ல உணர்வு அதை எடுக்காது. என்னதான் சொன்னால் அவன் எதிர் உணர்வு தன் உடலுக்குள்ளும் எதிர்நிலை வரப்படும் போது உணர்வார்கள். இல்லை என்றால் இந்த விஷயத்தன்மை இந்த குடும்பமே பரவும், எல்லோருக்கும் இந்த பரவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உணர்வுகளை பேச பேச எல்லோருடைய இந்த விஷயத்தன்மை பரவி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தையும் விஷயம் மாற்றிவிடும். இதை போன்ற நிலைகள் வரும்போதெல்லாம் ஆத்ம சுத்தி செய்து அவர்கள் வெறுப்பான செயல் செய்தாலும் கூட அவங்க திரிந்து வாழ வேண்டும், தெளிந்து வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வும் நமக்குள் இருந்து இந்த உணர்வை செலுத்தல் வேண்டும். இப்படி தூரத்திலிருந்து செலுத்தப்படும் போதுதான் அது வரும். நீங்க சமாதானப்படுத்தி பக்கத்தில் கொண்டு எடுத்து வச்சீங்கன்னா அந்த விஷயம் தான் வேலை செய்யும். அந்த சமாதானம் ஏறாது. அந்த உணர்வு தன்னாலே அந்த உணர்வின் இயக்கத்தை மாற்றவில்லை என்றால் நீங்க கோடி பேர் வந்தாலும் திருத்த முடியாது. ஆனால் அவங்க தெரிந்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆனால் பகைமையை மாற்றக்கூடாது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. குடும்பத்தில் நீங்க இப்ப தியானம் செய்யணும் சொன்னா பெண்கள் தியானத்தை செய்ய வேண்டாம் சொல்லுவாங்க. அதே சமயத்துல பெண்கள் தியானம் செய்யறான்னு ஆண்கள் ஏன் தியானம் பண்றேன். இதே போல அவரவர்கள் உணர்வு கொப்ப மனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். நாம் நல்ல நிலையில் செல்ல அது தடை வந்து கொண்டே தானே. இதே போன்ற காலங்கள் எல்லாம் மன உறுதி கொண்டு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெற வேண்டும் என்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்ற காலையில் இப்ப எல்லா உறுப்புகளையும் பெற செய்து தனித்து இந்த உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று எல்லாத்துக்கும் அனுப்பி நாம் அந்த தீமையில் புகாதபடி நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். தீமையில் இருக்காதபடி தடைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது பழக்கத்திற்கு வர வேண்டும்.